வெல்கம் டு ஈசிஆர். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா மல்டி கொலினியாரிட்டி எப்படி செக் பண்ணுறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மல்டி கொலினியாரிட்டி நம்ம எதுக்காக செக் பண்ணுவோம்னா ரெக்ரெஷன், அதாவது மல்டிபிள் ரெக்ரெஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மல்டி கொலினியாரிட்டி செக் பண்ணணும். ஓகே, இது எதுக்காக செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் ரெக்ரெஷன் போடும்போது ஒரு டிபெண்ட் வேரியபிள் மோர் தென் 2 இண்டிபெண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இண்டிபெண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுறது ஈச் இண்டிபெண்ட் வேரியபிளும் வந்து செப்பரேட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஈச் இண்டிபெண்ட் வேரியபிளுக்குள்ளேயுமே ஹை கார்லேஷன் இருக்கக்கூடாது. அதாவது ஒன்று வந்து ரொம்பவுமே வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒன்று தானே. ஸோ அதனால் நீங்கள் அப்படி இல்லாத டேட்டாவை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அதனால தான் வந்து நீங்கள் மல்டிபிள் ரெக்ரெஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மல்டி கொலினியாரிட்டி வந்து செக் பண்ணிடணும். நான் எகெயின் சொல்கிறேன், மல்டி கொலினியாரிட்டி வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்குள்ள ஹை கார்லேஷன் இருக்கக்கூடாது. ஹை கார்லேஷன் இருந்துச்சுன்னா இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்குள்ள நீங்கள் மல்டிபிள் ரெக்ரெஷன் போட முடியாது. ஓகே, ஸோ அது என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இதை வந்து நான் என்னோடய டேட்டா செட், இதில் வந்து ஜாப் பர்ஃபார்மன்ஸுங்கிறது என்னோடய டிபெண்ட் வேரியபிள், தென் மோட்டிவேஷன், சோசியல் சப்போர்ட், இன்டெலிஜென்ட், இது எல்லாமே வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மல்டி கொலினியாரிட்டி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த 4 டெஸ்ட்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்லேஷன் செக் பண்ணணும். ஓகே, இந்த கார்லேஷனில் ஹை கார்லேஷன் இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம செக் பண்ண போகிறது இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு மட்டும்தான் நம்ம கார்லேஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ அனாலிசிஸ் கார்லேஷன் பை வேரியண்ட்டில் இது 3 போட்டு எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹை கார்லேஷன் இருக்குது, மோட்டிவேஷனுக்கு சப்போர்ட்டுக்கும், தென் இதுக்கு கம்மியாக தான் இருக்குது, தென் இதுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு ஹை கார்லேஷன் வந்திருக்கு. மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கார்லேஷன் எஃபெக்ட் வந்து நார்மலாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து 17% தான் இருக்குது, இது வந்து 40%, இது மட்டும்தான் 72% இருக்குது. அதாவது மோட்டிவேஷனுக்கும் சோசியல் சப்போர்ட்டுக்கும் இருக்கிற கார்லேஷன் வந்து 72% இருக்குது. மோட்டிவேஷனுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் பார்த்திங்கன்னா 70.2% தான் இருக்குது. சோசியல் சப்போர்ட்டுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 39.6% தான் இருக்குது. ஓகே, ஸோ இது மட்டும்தான் நமக்கு ஹை கார்லேஷன் இருக்கிற வேரியபிள். இது ஃபஸ்ட் திங், இதை ரிமூவ் பண்ண வேண்டிய சான்ஸ் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம பார்த்தாச்சு, கார்லேஷன் செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் செகண்ட் டாலரண்ட் வேல்யூ, விஐஎஃப், தென் ஃபோர்த் ஒன், இது எல்லாமே வந்து நம்ம ஒரே டெஸ்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஓகே, அனாலிசிஸ் போயிட்டு ரெக்ரெஷன், லீனியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து டிபெண்ட் வேரியபிள், பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் நான் போட்டேன். தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இங்கே பாருங்கள் கொலினியாரிட்டி டயக்னோஸ்டிக்ஸ்னு இருக்குங்களா, இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ, தென் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு வந்துடும் இது வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டாலரண்ட் அண்ட் விஐஎஃப், இது ரெண்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. நம்ம அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். டாலரண்ட் வேல்யூ வந்து ஹையர் தென் 0.2 இருக்கணும், தென் விஐஎஃப் வந்து 5க்கு கீழே இருக்கணும். ஸோ இது மூணுமே வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. டாலரண்ட் பார்த்தீங்கன்னா 0.2க்கு மேலே இருக்குது, விஐஎஃப் பார்த்தீங்கன்னா பிலோ 5 இருக்குது, 1 above ஆர் பிலோ 5 இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு கொலினியாரிட்டி டயக்னோஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 15க்கு மேலே போகக்கூடாது, 15க்கு மேலே போனால் கொலினியாரிட்டி இருக்குது, 30 வந்துச்சுன்னா மல்டி கொலினியாரிட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 18 கிட்டத்தட்ட, அதாவது தேர்ட் வேரியபிள் வரைக்கும். ஓகே, அதாவது 1 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டிபெண்ட் வேரியபிளில் போயிடும். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் தான் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4th வேரியபிள் தான் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, இது வந்து 18, ஓகே 15லேருந்து பக்கத்தில் இருக்குது, இதுவும் வந்து நமக்கு சேராது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 வேரியபிள் நம்மளுக்கு காட்டியிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம காட்டும்போது ஒன்று இந்த 2 வேரியபிளையும் கிளப் பண்ணி ஒரே வேரியபிளாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ரெக்ரெஷன் போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் ஸ்டெப் வைஸ் ரெக்ரெஷன் போட்டுருங்க. ஓகே, ஸ்டெப் வைஸ் ரெக்ரெஷன் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாத வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்பிஎஸ்ஸை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அது ஒரு சொல்யூஷன். அதாவது 2 சொல்யூஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இது ரெண்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வேரியபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் தான் வைக்கணும். இன்னொன்று என்ன பண்ணலான்னா
நீங்கள் மல்டிபிள் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிபிள் ரெக்ரெஷன்லேயே என்டர் மெத்தடுக்கு பதிலாக ஸ்டெப் வைஸ் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து SPSSே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதாவது ரிலேஷன்ஷிப் இல்லாத வேரியபிளை அதுவே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இவ்வளோ தான் மல்டி கொலினியாரிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.